ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள். முடிஞ்ச வரலையும் தள்ளி விடாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சிருக்கு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாஸ்தா தான் செய்ய போகிறோம். வாங்க எண்ணெய் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். தண்ணியில் சால்ட்டும் எண்ணெயும் ஊற்றிட்டு நான் பாஸ்தா வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்தா வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வேகணும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வேகணும்னு நான் வேக விட்டுருவேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நெத்து நெத்தாக வேணும்னாலும் கொஞ்சம் முக்கால் பதமாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும்ன்ட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். பாஸ்தா போட்டுட்டு நல்லா கரண்டியால் ஜல்லி கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுடணும். அப்படியே விட்டுட்டோமா அடியில் போய் உட்காந்துரும். அடியில் அப்படியே தீஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படியே விடக்கூடாது. கிளறி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெத்தாக இருக்கணுன்னாலும் முக்கால் பதத்துக்கு எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த பாஸ்தா எடுத்து நம்ம ஒரு வடியில் வச்சு வடிகட்டிக்கலாம். தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாஸ்தா வடிகட்டி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் வந்து பாஸ்தாவுக்கு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். வானல் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு நான் வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு இஞ்சியும் வந்து நீங்கள் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க போகிறேன். அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டும் வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டும் போட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இந்த தக்காளி ஏன் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பாஸ்தாவுக்கு வந்து கெச்சப் போடுவாங்க. தக்காளி சாஸு போடுவாங்க. அந்த தக்காளி சாஸ் இல்லாமல் நான் வந்து தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன். அதில் வந்து சாஸில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அதுக்காக நான் வந்து சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்குவேன். பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த புளிப்பு, காரம், அந்த ஸ்வீட்டு எல்லாம் வந்து நான் வந்து அந்த பாஸ்தாவில் ஒட்டி இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, கரம் மசாலாவில் கறி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். சர்க்கரை போட்டது நல்லா சீக்கிரம் வதங்கி அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். நமக்கு வதங்கி நல்லா ஷைனிங்காக தெரியும். எப்படி நல்லா சூப்பராக வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அந்த நம்ம பாஸ்தா வேக வச்சு வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிரேவி பதமாக இருக்கும் பாஸ்தாவில் ஒட்டி. நான் வந்து அந்த தண்ணி ஊற்றலை. எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாஸ்தாலாம் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம். அதுக்காக நான் வந்து அந்த தண்ணி ஊற்றாமல் அப்படியே கொஞ்சம் ட்ரையாக செய்கிறேன். எல்லா பாஸ்தாவும் போட்டுட்டு ஒரே ஈவனாக அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் வந்து பாஸ்தாவில் ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சால்ட்டு, ஸ்வீட்டு, சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா, அந்த காரம் எல்லாம் ஒரே ஈவனாக பாஸ்தாவில் வந்து ஒட்டி இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கிளறி விட்டேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இப்போ சீஸ் இல்லை, அதனால் போடலை. பட்டர் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லா போட்டு கலக்கி விட்டுடலாம். சூப்பரான பாஸ்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாஸ்தா வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அதிக மசாலாலாம் இல்லாமல் சிம்பிளான பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, சாப்பிட்லாம். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. சூப்பரான பாஸ்தா நல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சிம்பிளான ரெசிபி, ரொம்ப அதிக மசாலாலாம் இல்லாமல் ரொம்பவும் டைம் எடுக்காமல் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.